Hi all, welcome to Demystifying Markets. ஸோ இன்னியோட ஒரு ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷனாக வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து கிரிப்டோ இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரீசெண்ட் ஆக்டிவிட்டி வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கிரிப்டோ இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, எஸ் வி ஆர் ஆல்சோ லுக்கிங் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸும் பார்க்குறோம், ஸ்டாக்ஸும் பார்க்குறோம், அதர் தென் தட் கமோடிட்டி ஃபேக்டர்ஸ் அண்ட் கிரிப்டோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ எவ்வளோ ப்ரொஃபைல் வந்து யூனிக்காக எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகுது, லைக் ப்ரொஃபைலோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எவ்வளோ வந்து மோர் தென் அதர் ப்ரைஸ் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸை தாண்டின ஒரு விஷயம் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் எவ்வளோ யூனிக்காக எல்லா விதத்துலையும் ஒர்க் ஆகுது, எல்லா செக்டார்ஸ்லையும் ஒர்க் ஆகுது, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம டே பை டே பார்த்துட்ருக்கோம். ஸோ வித் நோட் கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா கிரிப்டோ இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தவரை என்ன மாதிரியான ப்ரொஃபைலை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 12th ஆஃப் மார்ச். 12th ஆஃப் மார்ச் வந்து ப்ராப்பராக வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிஜெக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க 1960 லெவல்ஸில். ஸோ இந்த இடம் வந்து எவ்வளோ நல்ல ஒரு ரிஜெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அங்கேருந்து ஃபால் ஆனது வந்து கிட்டத்தட்ட 1858, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் வந்து நடந்திருக்கு. பிகாஸ் இந்த இடம் வந்து ஒரு ப்ராப்பர் ரெசிஸ்டன்ஸாக ட்ரீட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ ஹவு குட் திஸ் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் அப்படின்றதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். பட் வாட் இஸ் த ப்ரொஃபைலோட இன்ஃபர்மேஷனாக என்ன பிளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் எக்ஸஸை பிளேஸ் பண்ணுறாங்க. ஒரு செல்லிங் எக்ஸஸை பிளேஸ் பண்ணுறாங்க அட் த டைம் ஆஃப் 5:30. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 மினிட்ஸ் சார்ட்டில் வந்து அவங்க வந்து செல்லிங் எக்ஸஸை பிளேஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு வந்து யூனிக்கான விஷயங்கள் எல்லாம் காமிக்குது அப்படின்ற. ஸோ ஒன்ஸ் அந்த செல்லிங் எக்ஸஸை பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன ஆகுறாங்கன்னா ஃபாஸ்டான மொமெண்டம் ஆஃப் செல்லிங்கை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 30 மினிட்ஸ் கேண்டில் நல்ல ஒரு ஃபாஸ்ட் வந்து மொமெண்டம் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் டைம் ஆல்சோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக திரும்பவும் ரிஜெக்ஷனை வந்து ஓடிஎஃப் செல்லர் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஏ ஃபாலோட் பை பி ஃபாலோட் பை சி ஃபாலோட் பை டி அண்ட் இ அண்ட் எஃப். ஸோ விச் இஸ் அ கிளியர் செல்லிங் இண்டிகேஷன். அண்ட் ஓடிஎஃப் செல்லர், ஓடிஎஃப் செல்லர்னா ஒன் டைம் ஃப்ரேம் செல்லராக அந்த இடத்துல ஒரு செல்லிங்கை ஸ்ட்ராங்காக இனிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ மோர் தென் 2 டைம்ஸ் ஒரே இடத்துல செல்லிங்கை வந்து ஸ்ட்ராங்காக இனிஷியேட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கிளியர்லி த ரீசன் எக்ஸஸை வந்து இதை இன்னும் நம்ம ஷ்ரிங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் த சிங்கிள் பிரிண்ட் ஜோன். ஸோ ஒரு கிளியரான ஒரு சிங்கிள் பிரிண்டில் தான் மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஒரு அன்னோனான பிளேஸ்லையோ இல்லை வந்து புதுசாக ஒரு நியூ பிளேஸ்லையோ இல்லை என்ன என்ன ரெசிஸ்டன்ஸோ ஆர் சப்போர்ட்டுன்னு தெரியாத இடத்துல மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகலை. ஸோ ப்ரொஃபைல் அங்கே இண்டிகேட் பண்ணுறாங்க ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் இருக்குது அப்படின்னு. அந்த இடத்துல தான் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிருக்கு அண்ட் பர்ஃபெக்ட் ரிஜெக்ஷன். அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் மணி செல்லிங்கை எவ்வளோ எவிடெண்ட்டாக நம்மளுக்கு வந்து தெரியுது பாருங்கள். ஸோ தட்ஸ் ஹவு த செல்லிங் கோஸ். ஸோ இந்த மாதிரியான ப்ரொஃபைல் வந்து நம்மளுக்கு காட்டக்கூடிய விஷயங்கள் வந்து நிறையா இருக்குங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரையுமே ஸோ யூனிக்கான விஷயங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் ஸ்மார்ட் மணியோட ஜோன்ஸ் நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியும். அந்த ஸ்மார்ட் மணி என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஒன் கைண்ட் ஆஃப் மார்க்கெட் ஆக்டிவிட்டி. வாட் இஸ் த மார்க்கெட் ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா, கிளியராக ஒரு எக்ஸஸை பிளேஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் இனிஷியேட் பண்ணுறாங்க, அதுவும் ஒரு நியூ ஜோனில் இல்லை, ஒரு தெரிஞ்ச ஒரு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் ஜோனில் தான் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா 12th ஆஃப் மார்ச்சும் ரிஜெக்ஷன் செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டில் நடந்திருக்கு அண்ட் ஆல்சோ 11th ஆஃப் மார்ச்சும் செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டில் நடந்திருக்கு. ஸோ தட்ஸ் ஹவு திஸ் செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் கிரியேட்டட் ஆன் இன்னைக்கு 10th ஆஃப் மார்ச். ஸோ ஒன்றும் இட்ஸ் லைக் அ செயின் ஆஃப் ஆக்டிவிட்டி. பார்த்தீங்கன்னா 10th கிரியேட் பண்ண ஒரு விஷயத்தில் தான் 11th அண்ட் 12th வந்து ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. தட்ஸ் ஹவு த கண்டினியூட்டி கோஸ் இன் மார்க்கெட் இல்லையா? ஸோ மார்க்கெட் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணாது, சப்போர்ட்டை ஃபேஸ் பண்ணாது. ஆல்ரெடி ஒரு கனெக்ஷன் இருக்கும் அதோட ப்ரியாரோட ஹிஸ்ட்ரியில். அந்த ஹிஸ்ட்ரியோட பார்த்தீங்கன்னா கிளியராக அந்த ரிஜெக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ த்ரூ ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து for your analysis and this is purely for education purpose. So kindly do your analysis before you take trade and thanks for watching.